وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يمحو الله ما يشاء ويثبت وعنده أم الكتاب. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من سره أن يبسط له في رزقه وينسأ له في أثره فليصل رحمه. صدق رسول الله صلى الله عليه وسلم. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகையே படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து வரக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை நடுவாது தழுவாது அன்னாருடைய சுன்னத்துகளை அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், நல்லவர்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் இனிமேல் வர இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் ஸலாத்தும் சலாமும் ரஹமத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு கலிமா சொன்ன நிலைமையில் மரணமாகக்கூடிய நசீபை தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரஜபு மாதம் முடிந்து ஷாபான் மாதத்தினுடைய பகுதியுடைய நெருக்கத்திலே நாம் இருக்கின்றோம். இன்னும் பகுதி மாதத்திலே சங்கை மிக்க ரமலான் மாதம் நம்மை நோக்கி தன்னுடைய ரஹமத்தையும் மகஃபிரத்தையும் நரக விடுதலையையும் நமக்கு தருவதற்காக வந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஷாபானிலேயும் பரக்கத்து செய்து வரக்கூடிய ரமலானை பரிபூர்ணமாக அடைந்து அதிகமாக இபாதத் செய்து அந்த ரமலான் கழியும் பொழுது அனைத்து பாவங்களும் அனைவரை விட்டும் மன்னிக்கப்பட்ட நிலையில் அன்று பிறந்த பாலகனாக ஆக்கி ரமலான் கழியக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம்மவர்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் வர இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் மாலை, புதன் இரவு ஷாபான் மாதத்தினுடைய லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான் என்று ஹதீஸிலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஷாபான் மாதத்தினுடைய பகுதி இரவு அதனுடைய சிறப்பு என்பதாக பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பாடத்தினுடைய தலைப்பு இடப்பட்டு அதை பற்றி பல ஹதீஸுகள் கொண்டு வரப்படுகின்றன. புழக்கத்திலே பராத் இரவு என்பதாக சொல்லப்படும். பராத் என்றால் விடுதலை என்பதாக அர்த்தம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பனு குலைப் என்ற கோத்திரத்தார்களுடைய ஆடுகளுடைய ரோமங்கள், அடர்த்தியான ரோமங்களை கொண்ட அந்த ஆடுகளுடைய ரோமங்களின் எண்ணிக்கை அளவு
அதை விட அதிகமாக அல்லாஹ் தஆலா நரகவாதியாக இருப்பவருக்கு விடுதலை தந்து சொர்க்கவாதியாக அல்லாஹ் மாற்றுகிறான். கபர் வேதனையிலே சிக்குண்டு கவலையிலே துடித்து கொண்டிருப்பவர்களுக்கு விடுதலை தந்து அல்லாஹ் கபர் வேதனையை விட்டும் விடுதலையை தருகின்றான். வாழ்க்கையிலே வாழக்கூடியவர்கள் பல பிரச்சனைகளில் அகப்பட்டிருப்பவர்களுக்கு அவர்கள் அந்த அனைத்து பிரச்சனையிலிருந்தும் அல்லாஹ் விடுதலை தருகின்றான். அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹ் அடியார்களோடு நெருக்கமாகின்றான். அல்லாஹ்வுடைய ரஹமத்து நெருக்கமாகின்றது என்பதனால் அந்த இரவுக்கு பராத் இரவு, விடுதலை தரக்கூடிய இரவு என்பதாக பெயர் சொல்லப்படுகிறது. ஆனால் ஹதீஸிலே பராத் என்பதாக வரவில்லை. அல்லாஹ் தஆலா விடுதலை தருகிறான் என்று வருகிறது. அந்த இரவுக்கு விடுதலை இரவு என்பதாக பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஹதீஸிலே அது சம்பந்தமாக விடுதலை சம்பந்தமாக ஒன்றுமே இல்லாமல் ஒரு இரவுக்கு சொந்தமாக ஒரு பெயரை வைத்தால் தான் தவறாக இருக்கின்றது. ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஷாபான் மாதத்தினுடைய நிஸ்பு ஷாபான், லைலத்துன் நிஸ்பு மின் ஷாபான் 15வது இரவுக்கு பராத் இரவு என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த இரவுடைய ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அன்றைய இரவிலே நமக்கு சிறப்பு பயான் எல்லாம் நம்முடைய பள்ளியிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில நல்ல அமல்களை வைத்திருக்கின்றான். அந்த நல்ல அமல் அவருடைய வாழ்க்கையில் எழுதப்பட்ட விதியையே மாற்றி எழுதக்கூடிய ஆற்றல் கொண்ட நல்ல அமல்களாக இருக்கின்றன. அதே போன்று ஒரு சில பாவங்கள் இருக்கின்றன. அந்த பாவங்களின் மூலமாக அவருக்கு வரக்கூடியதாக இருந்த நல்ல ரிஸ்க் எல்லாம் தடைபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். ஒரு சில வார்த்தைகளை அதபு இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல் அல்லாஹ் ரசூல் அவுலியாக்களுடைய விஷயத்திலே சர்வ சாதாரணமாக அவர் பயன்படுத்துவதன் காரணமாக இவருக்கு ஈமானே பிடுங்கப்படக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில பாவங்கள் பெரிய ஆபத்திற்கு காரணமாக ஆகிவிடுகின்றன. இன்னர் ரிஸ்க லா யுஹரமு பித்தன்பி யுஸீபுஹு. சிலர் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அவருக்கு வர இருந்த ரிஸ்கே தடைப்பட்டு விடுகின்றன என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே தான் அல்லாஹ்வும் கூறுகின்றான், உங்களுக்கு ஏதாவது முசீபத்து ஏற்பட்டால் உங்களுடைய கரங்கள் சம்பாதித்ததின் காரணமாகத்தான் ஏற்படுகிறது என்று விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு சில பாவங்கள் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தை பாவம் என்று கூட தெரியாமல் சர்வ சாதாரணமாக பேசிவிடுவார். அல்லாஹ்வுடைய விஷயத்தில், ஆகிரத்துடைய விஷயத்தில், நபிமார்கள் விஷயத்தில், நல்லடியார்கள் விஷயத்தில், ஷரியத்துடைய விஷயத்தில் வார்த்தைகளை விடுவதற்கு முன்பு பல தடவை யோசிக்க வேண்டும். ஒரு ஆலிமிடத்திலே ஒரு பத்துவா கேட்டீர்களே என்றால் தீர்ப்பு சொல்ல பயப்படுவார்கள், நடுங்குவார்கள். சரியான முறையிலே பத்துவா கொடுக்க வேண்டும், பதிலை சொல்ல வேண்டும். தவறாக சொல்லிவிட்டால் இவர் நரகவாதியாக மாறுவதற்கு சொல்லக்கூடியவரை மாற்றிவிடும், பயப்படுவார்கள். இல்மு கூட கூட பணிவு அதிகமாகும், கல்வி கூட கூட பணிவு அதிகமாகும், தனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்பது அதிகமாகும். ஆனால் ஒன்றுமே ஓதாதவர், ஆலிமும் படிக்கவில்லை, ஹாஃபிதும் படிக்கவில்லை, குர்ஆன் கூட தெளிவாக ஓத தெரியாது, ஏதாவது ஒரு விஷயத்திலே மசாலா பத்துவா கேட்டால் உடனடியாக பதில் சொல்லுவார். ஏன் கேட்காமலே அவர் இஷ்டத்திற்கு சொல்லிக் கொண்டிருப்பார். கேட்டதுக்கெல்லாம் சிந்திக்காமல் உடனடியாக ஒருவன் தீர்ப்பு கொடுக்கிறார் என்றால் அவர் ஒன்று பைத்தியமாக இருக்க வேண்டும், சுய புத்தியோடு நினைவோடு அப்படி செய்ய மாட்டார் என்பதாக உலமாக்கள் கூறுகின்றார்கள். ஆனால் சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம், உலகத்திலே ஒருவர் இன்னொரு ஒரு இடத்திலே ஒரு தீர்ப்பை கேட்பார், இது எப்படி என்பதாக, இதற்கு என்ன விளக்கம் என்பதாக. கேட்டவர் ஆலிம் அல்லாதவர், கேட்கப்பட்டவர் ஆலிம், ஒரு ஆலிமிடத்திலே கேட்பார். அப்படி இருக்கும் பொழுது அருகாமையில் இருந்தவர், அவர் ஆலிமும் இல்லை, அவரிடம் கேட்கவும் இல்லை, அவர் இஷ்டத்திற்கு பதிலை சொல்லுவார், அதுவும் தவறாக சொல்லுவார். கண்ணியமானவர்களே,
ஒரு சில பாவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சில வார்த்தையை ஒருவர் விட்டு விடுவார், அந்த வார்த்தை ஒரே வார்த்தையின் காரணமாக நரகத்தின் பகுதிக்கு ஆழத்திற்கு அவர் வீசப்படுவார். ஒரு சில வார்த்தையை, நல்ல வார்த்தையை, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், யா அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை, ஒருவரை திருத்தக்கூடிய வார்த்தை ஏதாவது பேசி விடுவார். இஹ்லாஸா பேசும் பொழுது அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமாக ஆகிவிட்டால் அதன் காரணமாக, அந்த ஒரே வார்த்தையின் காரணமாக சொர்க்கத்தின் உச்சகட்டத்திற்கு சென்று விடுவார் என்பதாக சொன்னார்கள். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பதாக தமிழிலே சொல்லுவார்கள். எனவே எல்லா விஷயத்திலேயும் நாம் உஷாராக இருக்க வேண்டும். ஒரு சில பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்து விடுவோம். நம்முடைய ரிஸ்க் தடைப்படுவதற்கு, நம்முடைய கதாக்கதலை மோசமான நிலைமையாக மாற்றக்கூடுவதற்கு இது காரணமாக ஆகிவிடும். அதே போன்றுதான் ஒரு சில நல்ல அமல்கள் இருக்கின்றன. சில நல்ல அமல்கள் அவைகள் அவருடைய கதாக்கதலிலே மோசமானதாக எழுதப்பட்டிருந்தாலும் அதை மாற்றக்கூடிய அளவிற்கு நல்ல அமல்களாக இருக்கின்றன. அதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒன்றாவது தக்குவா, அல்லாஹ்வை பயந்து நடுங்கி வாழக்கூடியது. ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வுடைய கடமை எடுத்து நடந்து, ஹராமை விட்டும் பயந்து இறையச்சத்தோடு யார் வாழ்கிறாரோ, இந்த தக்குவாவின் மூலமாக சுப்ஹானல்லாஹ் மோசமான விதியையும் கதிரையும் அல்லாஹ் மாற்றி அமைத்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். யுகஃபிரு அன்கும் செய்யாத்திக்கும், இறையச்சத்தோடு வாழ்பவருக்கு அவருடைய எல்லா பாவங்களையும், அவருடைய கெட்ட விதிகளையும், எல்லா கெட்டதையும் அல்லாஹ் மாற்றி விடுவான், நீக்கி விடுவான், அவர்களுக்கு நன்மையை மாற்றி தருவான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். அதே போன்று இரண்டாவது ஒரு அமல் சிலத்து ரஹம், சொந்த பந்தத்தை, இரத்த பந்தத்தை, குடும்பத்தை சேர்ந்து வாழ்வது. அதன் மூலமாக அல்லாஹு தஆலா கதிரையே மாற்றி அமைக்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். ஒரு 6 விதமான அமல்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்று தக்வாவோடு வாழ்வது. நம்முடைய மோசமான கதிரையே, விதியையே அழித்து நல்ல விதியாக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றது. இரண்டாவது சிலத்து ரஹம், சொந்த பந்தத்தை, இரத்த பந்த குடல் உறவை சேர்ந்து வாழ்வதன் மூலமாக அவருக்கு ஆயுள் நீட்டிக்கப்பட்டு கெட்ட கதிரை நல்ல கதிராக மாற்றி எழுதப்படும். மூன்றாவது பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு உபகாரம் செய்வது. தாய் தந்தையினுடைய பொருத்தத்தை பெற்றுவிட்டால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றதற்கு சமம். தாய் தந்தையினுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்றுவிட்டால் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றதற்கு சமம். எனவே தாய் தந்தைக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக ஒருவருக்கு மோசமான விபத்து ஏற்பட்டு கை கால் உடையும் என்று எழுதப்பட்டிருந்தாலும் தாயுடைக்கு செய்த உபகாரத்தின் மூலமாக, அவர்கள் செய்யக்கூடிய துஆவின் மூலமாக அந்த விபத்தையே அல்லாஹ் நீக்கி வைத்து விடுவான். ஒருவருக்கு ஏழ்மையுடைய சூழ்நிலை, தரித்திரியத்துடைய சூழ்நிலையை அழித்து பரக்கத்தான வாழ்வை அல்லாஹ் தஆலா மாற்றி விடுவான். நான்காவது அமல் ஹுஸ்னுல் குலுக், நல்ல எண்ணத்தோடு வாழ்வது. கள்ளம் கபடம் இல்லாமல் எல்லோருக்கும் நலவை நாடக்கூடிய நல்ல எண்ணம், அதன் மூலமாகவும் அல்லாஹ் கதிரையே மாற்றி அமைக்கிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஐந்தாவது விஷயமும் 6வது விஷயமும் அனைவருக்கும் அறிந்த விஷயம். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வல் கல்லா, சதக்கா கொடுப்பது, தான தர்மம் கொடுப்பது, இஹ்லாஸாக கொடுப்பது. சுப்ஹானல்லாஹ், அவருடைய விதியில் அவர் வஃபாத்தாகுவார் என்று எழுதியிருந்தாலும் இந்த சதக்காவின் பொருட்டால் ஆயுள் நீட்டிக்கப்படும். அவருக்கு மோசமான முடிவு இருந்தாலும் நல்ல முடிவாக மாற்றப்படும். சதக்காவின் மூலமாக பலா முசீபத்துகள் நீக்கப்படும், கதிரை மாற்றப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். முன்பு காலத்திலெல்லாம் பார்த்தோமே என்றால், ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்னதாக ஏழைகளுடைய வீட்டை தேடி சென்று அவர்களுக்கு சதக்கா கொடுப்பார்கள். அதன் மூலமாக லட்சக்கணக்கான செலவு மருத்துவமனையில் போக வேண்டியதை அல்லாஹ் தடுத்து விடுவான். பல நோய்களுடைய முத்தி போகுவதை விட்டும் அல்லாஹ்
முளையிலேயே கிள்ளி எறிவதை போன்று லேசாக அப்படியே அல்லாஹ் தஆலா நோயை நீக்கி விடுவான். ஆக 5வது விஷயம் சதக்கா செய்வது. 6வது விஷயம் துஆ செய்வது. சுப்ஹானல்லாஹ். மூமின்களுடைய பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? துஆவாக இருக்கின்றது. ஈமான் இல்லாதவர்களுக்கு உலக நாடுகளில் வல்லரசான நாடாக, மிக உயர்ந்த நாடாக பேரும் புகழும் மதிப்பும் இருக்க வேண்டும் என்றால், அதை பார்த்து மற்ற நாடுகள் பயப்பட வேண்டும் என்றால், அணு ஆயுதங்கள், போர் ஆயுதங்கள் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ எண்ணிக்கையை பொறுத்து, அதனுடைய ஆற்றலை பொறுத்து வல்லரசாக மாறிவிடுகின்றார்கள். அவர்களை பார்த்து மற்ற நாடுகள் பயப்படக்கூடிய, மரியாதை செய்யக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அது தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும், அதில் தவறு கிடையாது. அநியாயத்தை தன்னை ஒருவர் தாக்க வரும் பொழுது தற்காப்பு யுத்தம் செய்வதை மார்க்கம் அனுமதிக்கிறது. எந்த காரணமும் இல்லாமல் எந்த ஒரு உயிரையும், மனிதன் மட்டுமல்ல, மூமின் மட்டுமல்ல, எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த உயிராக இருந்தாலும், ஏன் காரணம் இல்லாமல் மரம் செடி கொடியை கூட வேண்டுமென்றே வெட்டி கொண்டு இருப்பதற்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை. ஒவ்வொன்றும் உயிர் உள்ளது. அல்லாஹ்வை திக்ர் செய்து தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. அநியாயமாக நல்ல ரீதியிலே பயன்படுத்துவதற்கு செய்யலாம், அது வேறு. பூச்சி பட்டுகள் வரும், நோயை தரக்கூடிய விஷஜந்துகள் வரும் என்பதற்காக அதை களைகிறார், அது வேறு. அது மார்க்கம் அனுமதித்தது. எந்த காரணமும் இல்லாமல் நல்ல முறையில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை அநியாயமாக காரணம் இல்லாமல் வெட்டுவது, அதுவும் மார்க்கத்திலே ஹராமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, மற்ற நாடுகள் ஆயுதங்களை வைத்து பேரும் புகழுமாக உயர்ந்தவர்களாக ஆகலாம். ஆனால் மூமின்களுடைய பேர் ஆயுதம் என்ன தெரியுமா? துஆ தான். அல்லாஹ்விடத்திலே அழுது துஆ செய்தால் எந்த ஆயுதமும் இல்லாமல் மலக்குமார்களுடைய படையை இறக்கி, ஏன் காற்றை அனுப்பி, மழையை அனுப்பி, அல்லாஹ் தஆலா இயற்கையின் மூலமாக, அல்லாஹ்வுடைய படைப்புகளின் மூலமாக எதை வைக்க வேண்டும் என்றாலும் எந்த உதவியும் செய்து விடுவான். அத்வா சலாஹுல் மூமின், ஒரு மூமினுடைய பேர் ஆயுதம் துஆவாக இருக்கின்றது. எனவே துஆவின் மூலமாக அழுது தொழுது கெஞ்சி கதறி ஒரே ஓர்மையோடு அல்லாஹ்விடத்தில் கேட்டோமே என்றால் எவ்வளோ பெரிய பலா முசீபத்தும் நீக்கப்படும். ஏன் வஃபாத்தாகக்கூடிய தருவாயில் இருந்தாலும் அந்த துஆவின் மூலமாக கலா கதரை மாற்றி அமைக்கப்படும். ஒவ்வொன்றுக்கும் ஹதீசுகள் இருக்கின்றன. முன்னுரையாக 6 விஷயத்தை மட்டும் சொன்னோம். ஹதீஸை சொன்னால் நேரம் அதிகமாகிவிடும். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸீது ஃபில் உம்ரி இல்லல் பிர்ரு. வயதிலே உங்களுக்கு அதிகமான நீண்ட ஆயுள் வேண்டுமா? வயதை அல்லாஹ் அதிகப்படுத்தி தர வேண்டுமா? பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், அது வயதை அதிகப்படுத்தும், நீண்ட ஆயுளை தரும். மேலும் சொன்னார்கள், வலா யருத்துல் கத்ர இல்ல துஆ. தலா கதிரையே மாற்றக்கூடிய சக்தி துஆவுக்கு இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மலக்குல் மவுத் வருகின்றார்கள். மலக்குல் மவுத் என்றால் மவுத்தாக்கக்கூடிய மலக்கு. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை பிடுங்கக்கூடிய மலக்கு வருகிறார்கள். நபிமார்களிடத்தில் பேசுவார்கள். அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியும், நாமும் நல்லடியாராக இருந்தாலும் அல்லாஹ் காட்சியை தருவான், அது வேறு. அப்படி மலக்குல் மவுத் வந்து தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சொல்கிறார்கள், ஒரு நபரை சுட்டி காட்டி, இந்த நபருடைய ரூஹை 6 நாட்களுக்கு பிறகு நான் கைப்பற்றி விடுவேன், அவருடைய ரூஹை கைப்பற்றுமாறு என்னுடைய அந்த பட்டோலையில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். பிறகு சென்று விட்டார்கள். 6 நாளும் கழிந்தது, 6 மாதம் கழிந்தது, 6 வருடம் கழிந்தது. நண்பனால் அந்த நபரும் வெளியிலே சென்று விட்டார். பிறகு வருகிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரிய ஆச்சரியம். மலக்கு சொன்னாங்களே, உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு இவருடைய ரூஹை 6 நாளில் கைப்பற்றி விடுவேன் என்பதாக, இன்னும் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே என்பதாக ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது மலக்குல் மவுத் வரும் பொழுது கேட்டார்கள், இவருடைய ரூஹை கைப்பற்றுவதாக சொன்னீர்களே, இன்னும் வாழுகிறாரே, அதில் என்ன காரணம், என்ன தத்துவம் என்பதாக கேட்கும் பொழுது மலக்குல் மவுத் சொன்னார்கள், இன்னஹு லம்மா கரஜ மின் இந்திக்க, உங்களுடைய சபையிலே இருக்கும் பொழுது நான் சொன்னேன், உங்களுடைய சபையை விட்டும் அவர் வெளியே சென்ற பிறகு வசீல ரஹிமஹு கது கான கத்தாஹா,
இதற்கு முன்பு அவர் இரத்த பந்த சொந்தத்தில் ஒருவரிடத்தில் பேசாமல் இருந்தார், துண்டித்து வாழ்ந்தார். உங்களிடம் சென்ற பிறகு அந்த இரத்த பந்த சொந்தத்தை சலாம் கொடுத்து பேசிக்கொண்டு முகப்பத்தாகிவிட்டார். அதன் காரணமாக 6 நாளில் வஃபாத்தாகுவதாக இருந்ததை அல்லாஹ் தஆலா கலா கதிரையை மாற்றி அவருடைய ஆயுளை உமரஹு 20 சனா 20 வருடத்திற்கு அல்லாஹ் பிற்படுத்தி விட்டான் என்பதாக மலக்குல் மௌத் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். ஏராளமான ஹதீஸுகள் புகாரி முஸ்லிம்களே, பலவிதமான ஹதீஸுகள். உங்களுக்கு ஆயுள் நீட்டப்படுமா, கலா கதிரை மாற்றப்பட வேண்டுமா, முசீபத்து நீக்கப்பட வேண்டுமா, சதக்கா செய்யுங்கள், தாய் தந்தையுடைய துவாவை வாருங்கள், சொந்த பந்தத்தை சேர்ந்து வாழுங்கள், துவா செய்யுங்கள், நல்ல செய்யுங்கள். இந்த நல்ல அமல் கெட்ட முசீபத்தை நீக்கிவிடும். இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நல்லவைகள் கெட்டதை போக்கிவிடும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். கண்ணியமானவர்களே, காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யூத மதத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி, யூத மத பாதிரியாக இருந்தவர்கள். அவர்கள் சொன்னார்கள், மக்தூபுன் ஃபித் தௌராத்தி, தௌராத்திலே நான் எழுதப்பட்ட வாசகத்தை இப்பொழுது சொல்கிறேன் என்று சொன்னார்கள். இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இத்தகி ரப்பக்க, உன்னுடைய ரப்பை நீ பயந்து வாழ். வபிர்ர வாலிதைக்க, உன்னுடைய தாய் தந்தைக்கு உபகாரம் செய். வசில் ரஹிமக்க, உன்னுடைய இரத்த பந்த சொந்தத்தை சேர்ந்து வாழ். அப்படி வாழ்ந்தாய் என்றால் அமுத்தலக்க ஃபீ உம்ரிக்க, உன்னுடைய ஆயுளை நான் நீட்டி வைக்கின்றேன். ஒய் யஸ்ஸிரலக்க யுஸ்ரக்க, சொர்க்கத்திற்குண்டான பாதையை உனக்கு லேசாக்கி வைக்கிறேன். நல்ல அமல் செய்வதற்கு ஆர்வம் வரும். ஒரு சில நல்ல அமல் இன்னொரு நல்ல அமலை தூண்டும். ஒரு சில பாவம் பல நல்ல அமலை தடுத்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அசரிப்பு ஆண்க உசுரக்க, நரகத்திற்குண்டான பாவ செயலை உன்னை விட்டு நான் நீக்கி விடுகிறேன் என்பதாக தௌராத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த உபதேசம் என்பதாக கூறுகின்றார்கள். அல்லாஹ் கூறுகிறான், யம்ஹுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் தான் நாடியதை அழிப்பான். வ யுத்பித்து, அல்லாஹ் தான் நாடியதை கலா கதிரிலே விதியிலே சேர்ப்பான். வ இந்தஹு உம்முல் கிதாப், அல்லாஹ்விடத்தில் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அந்த ஏடு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. அவன் நாடியதை சேர்ப்பான், அவன் நாடியதை அழிப்பான் என்பதாக குர்ஆனில் கூறுகிறான். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய வஹாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறினார்கள், இன்னர் ரஜுல லா யஸிலு ரஹிமஹு, ஒரு மனிதர் தன்னுடைய சொந்த பந்தத்தை சேர்ந்து வாழ்வார். வமா யபகா மின் உமரிஹி இல்லா தலாசத்து அய்யாம், அவருடைய கலா கதிரிலே 3 நாளில் வஃபாத் ஆகுவதாக எழுதப்பட்டிருக்கும். அப்படி எழுதப்பட்ட நிலைமையில் சொந்த பந்தத்தை சேர்ந்து வாழ்வார். வ யஸீதுல்லாஹு ஃபீ உம்ரிஹி 30 சனத்தன், அவருடைய ஆயுளில் 30 ஆண்டை அல்லாஹ் அதிகப்படுத்தி விடுவான். 3 நாளில் வஃபாத் ஆகுவதாக எழுதப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய இரத்த பந்தத்தை சேர்ந்து வாழ்வதன் மூலமாக 30 வருடம் ஆயுள் நீட்டிக்கப்படும் என்பதாக இந்த ஆயத்திற்கு லஹாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் சொல்கிறார்கள். அதே போன்று ரஹிமஹு, ஒரு மனிதர் தன்னுடைய இரத்த பந்தத்தை தாய் தந்தைக்கு மத்தியில் தனக்கும் தன்னுடைய பெற்றோருக்கு மத்தியில் உறவை துண்டித்து விடுவார், இரத்த பந்தத்துக்கு மத்தியில் துண்டித்து விடுவார். வக்கது பக்காமின் உமரிஹி 30 சனத்தன், அவர் ஆயுள் வஃபாத்தாகுவது 30 ஆண்டு கழித்து வஃபாத்தாகுவதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இவர் இரத்த பந்தத்தை துண்டித்ததின் காரணமாக யஹுத்துல்லாஹு இலா 3 அய்யாம், 30 ஆண்டுக்கு பிறகு உண்டான மௌத்தை 3 நாளில் மௌத்தாவதாக அல்லாஹ் மாற்றி விடுவான் என்பதாக இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, நல்ல எண்ணம் அது உண்மையில் சைக்காலஜி பிரகாரம் பார்த்தோமே என்றால் யாருக்கும் கேடு நினைக்காமல் வாழும் பொழுது, இரத்த பந்தத்தை சேர்ந்து வாழும் பொழுது உண்மையில் அது ஆயுளை நீட்டிவிடும். வஞ்சகம், குரோதம், கெட்ட எண்ணம், எல்லோரும் அழிய வேண்டும், தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த எண்ணத்திலேயே பிறர் வாழ்வது நன்றாக வாழ்வதை பொறுத்து கொள்ளாமல் அதிலேயே கவலைப்பட்டு சீக்கிரம் வஃபாத்தாகி விடுவான். அல்லாஹ் கூறுகிறான், நபியே, இந்த மக்கள் ஈமான் கொள்ள மாற்றாங்களே என்று நினைத்து கவலையிலேயே நீங்களே உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வீர்கள் போல் இருக்கிறது. கவலை உயிரை அழித்துவிடும், கலா கதிரை மாற்றிவிடும். எனவே நல்ல எண்ணம், சந்தோஷமான நிம்மதியான அல்லாஹ்வுடைய கலா கதிரை பொருந்தி வாழ்வது. ஒருவர் 120 ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய் மாலை பராத் இரவு அன்று
பயான் நிறைவேற்றி இருக்கிறது. முடிந்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் முடிந்தவரை இரவிலே சாப்பிட்டு ஒரு நாள் 3 நாளும் வைக்கலாம். பிறை 13, 14, 15. அது முடியவில்லை என்றால் ஒரு நாளாவது அந்த இரவிலே நின்று வணங்குங்கள், பகலிலே நோக்கு நோருங்கள். அது மிகவும் பறக்கத்தான இரவு. எத்தனையோ வருடத்திலே இத்தனை இரவு இருக்கு, எல்லா இரவுலையும் நம்ம இப்படி செய்ய நோக்கு சொல்லலை, நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஏராளமான ஹதீசுகள், ஒரு சில ஹதீசுகள் பலகீனமாக இருந்தாலும் பலமான ஹதீசுகளும் அதில் இருக்கின்றன. எனவே அந்த சுன்னத்தான நோன்பை நோற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஷாபானுடைய அனைத்து ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் அல்லாஹ் தஆலா நம்ம அவர்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.